வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் தர்ஷனா ஆறுமுகம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு மீண்டும் கூடியது. අධිකාරී මණ්ඩලයට මෙතෙක් ඉදිරිපත් වුණු සියලුම යෝජනා නිගමනයන් ඉදිරිපත් කරන්න බලාපොරොත්තු වෙනවා. மேல் கொத்மலை மின் உற்பத்தி திட்டத்தினால் பாதிக்கப்பட்ட பாடசாலை ஒன்றுக்காக அமைக்கப்படும் கட்டிடம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு கிடைக்கும் அறிகுறி. சட்டவிரோத பணியாளர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு சவுதி அரேபியா வழங்கிய பொது மன்னிப்பு காலம் நிறைவு. விண்கலம் ஒன்றை நாளை விண்ணுக்கு அனுப்ப இந்தியா தயார். முதலில் எங்களுடைய அவதானம் உள்நாட்டு செய்திகளுக்கு. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கான ஒத்திகை நிகழ்ச்சிகளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று பார்வையிட்டார். தாமரை தடாகம் மஹிந்த ராஜபக்ச கலையரங்கில் நடைபெறவுள்ள பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கான ஒத்திகை நிகழ்ச்சிகள் இன்று முற்பகல் நடைபெற்றன. இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, அரச பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டம் கட்சி தலைமையகமான சிறிகொத்தவில் தற்போது நடைபெற்று வருகிறது. செயற்குழு கூட்டம் இன்று மாலை 4 மணி அளவில் ஆரம்பமானதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் அலுவலக செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க, பொதுச் செயலாளர் திஸ்ஸாத்த நாயக்க, பாராளுமன்ற உறுப்பினர்களான கரு ஜெயசூரிய, சஜித் பிரேமதாச, லக்ஷ்மண் கிரியல்ல உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்களும் செயற்குழு உறுப்பினர்களும் கட்சி தலைமையகத்திற்குள் பிரசன்னமாகியுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டம் கட்சியின் தலைமையக தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். மீண்டும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கிறது. ரணில் விக்ரமசிங்க, கரு ஜெயசூரிய மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் இன்று முற்பகல் மீண்டும் சந்தித்தார்கள். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. ரணில் விக்ரமசிங்கவை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து நீக்கல் உள்ளிட்ட ஐக்கிய பிக்குகள் முன்னணி முன்வைத்த யோசனைகள் தொடர்பில் இன்றைய இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. කෘත්‍යාධිකාරී මණ්ඩලයට මෙතෙක් ඉදිරිපත් වුණු සියලුම செயற்குழுவிற்கு இதுவரை முன்வைக்கப்பட்ட அனைத்து யோசனைகள் தொடர்பிலான முடிவுகளையும் முன்வைக்க எதிர்பார்க்கின்றோம். தொடர்ந்தும் ஏனைய உறுப்பினர்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ள இந்த சந்தர்ப்பத்தில் தீர்மானிக்கப்பட்டது. தலைமைத்துவ சபை மற்றும் அதற்கு வழங்க வேண்டிய அதிகாரங்கள் தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டது. இங்கு நாம் மேற்கொள்ளும் அனைத்து திருத்தங்களும் சட்டப்பூர்வமாக அமைய வேண்டும். செயற்குழுவிற்கு இந்த யோசனைகளை முன்வைத்த பின்னர் வேறு எவ்வகையான யோசனைகள் முன்வைக்கப்படும் என்பது தொடர்பில் எம்மால் உறுதியாக கூற முடியாது. நாம் மூவரும் இந்த கலந்துரையாடலை 3
3 கட்டங்களாக முன்னெடுத்தோம். தற்போது அந்த பேச்சுவார்த்தை முடிவடைந்துள்ளது என்றே நான் நினைக்கின்றேன். ஏனெனில் இந்த கலந்துரையாடலை நடத்துவதா இல்லையா, கலந்துரையாடலில் யார் பங்கேற்க வேண்டும் என்பதை சஜித் பிரேமதாச தீர்மானிப்பதில்லை. செயற்குழுவே இது தொடர்பில் கூறியது. ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச மற்றும் கரு ஜெயசூரிய ஆகியோருக்கு இடையில் கலந்துரையாடல் இடம்பெற வேண்டும் என செயற்குழுவே கூறியது. எனவே இந்த கலந்துரையாடல் இறுதி கலந்துரையாடலா அல்லது தொடருமா என ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவே தீர்மானிக்க வேண்டும். අධිකාරී මණ්ඩලය තමයි ඒ අදහස් යෝජනා ඉදිරිපත් කරන්නට ඕනේ. මහා සංඝරත්නය විසින් ඉදිරිපත් කරපු අටවැදෑරුම් යෝජනා ගැන අද දීර්ඝ ලෙස සාකච්ඡා වුණා. தேரர்களால் முன்வைக்கப்பட்ட 8 விடயங்களை கொண்ட யோசனை தொடர்பில் கலந்துரையாடினோம். அதேபோன்று நேற்று மற்றும் இன்று இடம்பெற்ற விடயங்களின் பின்புலத்தை ஆராய்ந்து மிக விரைவில் அந்த யோசனைகளை நிறைவேற்றுமாறு தேரர்கள் கூறினர். அனைத்து விடயங்களும் இன்று மாலை கூடுகின்ற செயற்குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்படும். எனவே இந்த நாட்டில் ஐக்கிய தேசிய கட்சி மீண்டும் ஆட்சிப்பீடம் ஏறுவதற்கு இது முதற்படியாக அமைய வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். ප්‍රාර්ථනා කරනවා මේ රටේ එක්සත් ජාතික පක්ෂ පාලනයක් ඇති කිරීම සඳහා වූ අඩිතාත්මක මූලාරම්භය අද පටන් ගන්න කියලා. ஐக்கிய பிக்குகள் முன்னணி கரு ஜெயசூரிய மற்றும் சஜித் பிரேமதாச ஆகியோரினால் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட யோசனைகளுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் இன்றைய செயற்குழு கூட்டத்தில் அங்கீகாரம் பெற்று அதனை நடைமுறைப்படுத்துமாறு மகா சங்கத்தினர் வலியுறுத்தினர். பிக்குகள் முன்னணியின் யோசனையை செயல்முறை ரீதியில் நடைமுறைப்படுத்துவதற்கு நேரடியாக தாக்கம் செலுத்தக்கூடிய 3 விடயங்களுக்கு ஐக்கிய பிக்குகள் முன்னணி, சஜித் பிரேமதாச மற்றும் கரு ஜெயசூரிய ஆகியோர் நேற்று ஏகமனதாக கையொப்பமிட்டு இணக்கம் தெரிவித்திருந்தனர். இதற்கமைய கட்சிக்கு தலைமைத்துவ சபையொன்று உருவாக்கப்படுவதுடன் அதில் கரு ஜெயசூரிய நியமிக்கப்பட்டு அவர் சார்பாக மேலும் 2 பெயரிடப்பட வேண்டியுள்ளது. சஜித் பிரேமதாச மற்றும் அவர் சார்பாகவும் மேலும் 2 பெயரிடப்பட வேண்டியுள்ளது. இதனைத் தவிர தலைமைத்துவ சபைக்கு தமது சார்பாக 3 பெயரிட தற்போதைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு சந்தர்ப்பம் உரித்தாகின்றது. 2ஆம் இணக்கப்பாடான விடயமாக கட்சி யாப்பில் திருத்தம் மேற்கொள்வதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி யாப்பில் தலைவர், ஆலோசனை குழு என்பவற்றுக்கு பதிலாக ஐக்கிய தலைமைத்துவ சபை எனும் சொற்பதம் பிரயோகிக்கப்பட வேண்டும். அத்துடன் ஐக்கிய தலைமைத்துவ சபையின் தலைவர் செயற்குழுவின் தலைமை பொறுப்பை வகிக்க வேண்டும் என்ற யோசனைக்கும் ஐக்கிய பிக்குகள் முன்னணி, கரு ஜெயசூரிய மற்றும் சஜித் பிரேமதாச ஆகியோர் ஏகமனதாக இணக்கம் தெரிவித்துள்ளனர். இந்த யோசனைகள் இன்றைய செயற்குழுவினூடாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. இந்த யோசனைகளை நடைமுறைப்படுத்தி கட்சியின் எதிர்காலம் குறித்து தீர்மானிப்பதா அல்லது சுமார் 20 வருட காலமாக தோல்வியை சந்தித்துள்ள தலைமைத்துவத்தை தொடர்ந்தும் தக்க வைத்திருப்பதா என்பது செயற்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட உள்ளது. அத்துடன் மகா சங்கத்தினருக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதா இல்லையா என்பது தொடர்பாக இன்று தீர்மானத்திற்கு வர வேண்டியுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. இலங்கை விவசாய சங்கத்தின் ஆரம்ப கூட்டம் இன்று கொழும்பில் நடைபெற்றது. කරපු දේවල් 2001 முதல் 2004 ஆண்டு வரை ரணில் விக்ரமசிங்க கோவணத்தை கலற்றிவிட்டு டெனிம் காட்செட்டை அணிவிப்பதாக தெரிவித்தார். அதன் பின்னர் வெற்றிலைக்கு பதிலாக சுவிங்கம் வழங்குவதாக கூறினார். பின்னர் வேளாண்மையினால் நட்டம் ஏற்படுவதாகவும் வயல்காணிகளில் மண்ணை நிறைத்து அங்கு தொழிற்சாலைகளை அமைக்குமாறும் கூறினார். அல்லது வாழை, பலா போன்றவற்றை செய்கை பண்ண வேண்டும் என்று கூறினார். வெளிநாடுகளிலிருந்து அரிசி கொள்வனவு செய்ய முடியும் என்றார். அந்த கொள்கை இதுவரையும் பின்பற்றப்பட்டிருந்தால் இன்று நாட்டில் வயலும் இல்லை, விவசாயிகளும் இல்லை. சிந்தனை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து.
ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்று அவனுக்கு உணர்த்திவிட்டால் போதும், அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான். டாக்டர் அம்பேத்கர். உங்கள் மனக்கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk. விளம்பரங்களை அடுத்து செய்திகள் தொடரும்.